நிர்பயா கேஸ் 2012 நடந்துச்சு. மொத்தம் இந்தியாவுமே பரபரப்பு வச்சானுங்க இந்த பாஜக காரணங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 நிர்பயா கேஸ் வருது. இதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெண் போராளிகள் நீங்க ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதே உத்தரகாண்ட்ல நடக்குதுங்க. அங்கிதா பண்டாரியோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த காங்கிரஸ்காரங்க அந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க? யாருமே எடுக்கல. அவங்களுக்கு ஜனநாயகம் ரிலீசிங்ல அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இந்த பராசக்திக்கு அகேன்ஸ்டா பேசுறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. இட்ஸ் அ ஃபில்ம். இது கம்ப்ளீட்லி பிசினஸ். திருப்பி நாங்க சொல்றோம். உங்களுக்கு அரசியல் என்ன புரிதல் இருக்கான்னு தெரியல. சிலிண்டரோட விலை கொண்டு இதே ஸ்மிருதி இரானி ரோட்ல வந்து உட்காந்துக்கிட்டு வளையல் அமிச்சா நம்மளுடைய முன்னாள் பிரதமருக்கு மன்மோகன் சிங்க்கு வளையல் அமிச்சா. இன்னைக்கு வந்து சிலிண்டர் 1000 ரூபாய் வந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க யாருக்கு அதை பத்தி போராட்டம் பண்றதுக்கான மைண்ட் செட் கிடையாது. 3 மாசம் குழந்தை ரேப் பண்ணி கொலை பண்றாங்க. இன்னைக்கு 13 லட்சம் பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்றது சென்சஸ் சொல்லுது. இன்னைக்கு காங்கிரஸ் இத பத்தி போராட்டம் பண்றீங்களா? இல்ல இங்க வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்களே, இங்க குஷ்பு இருக்காங்களே, இவங்க எல்லாம் வந்து வாய் திறந்தா அபத்தமா பேசிட்டு இருக்காங்க. இது தேவதாசி முறை வேணும்னு சொல்லிட்டு கஸ்தூரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க காங்கிரஸ்காரங்க போராடினீங்களா? காங்கிரஸ்காரங்க எதுக்கு போராடிட்டு இருக்கீங்க தெரியுமா? சாதாரண ஒரு சினிமா, ஒரு வியாபாரம், அதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் யார்கிட்ட போராடிட்டு இருக்கீங்க தெரியுமா? கூட்டணி கட்சிக்காரங்க கூட போராடிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் யார்கிட்ட போராடிட்டு இருக்கீங்க தெரியுமா? காங்கிரஸ்ல உள்ளவங்க வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு முட்டு கொடுத்து போராடிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க தெளிவுதான் என்ன, உங்க அரசியல் பார்வைதான் என்ன, உங்க அரசியல் புரிதல் தான் என்னன்றதே ஒன்னும் புரியல. இவங்க கிட்ட பேசாம கடந்து போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு மேல ஒரு முத்திர குத்துறாங்க பாத்தீங்களா? ஒன்னும் தப்பு கிடையாது. நீ ஊப்பினே நீ சொல்லிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய வாக்க நான் வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பவில்லை. என்னோட வாக்கு சரியான இடத்துல போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நடக்காத பட்சத்துல நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமையும் எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன். நான் நாளைக்கு பாஜக கிட்ட கையை கட்டி நிக்கிறதுக்கு நான் தயாரா கிடையாது.